நான் உங்கள மாதிரி தான். ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்ஸ் ஒரு மண்ணும் தெரியாது, சம்மந்தமே இல்லாம ஏன் எதுக்குன்னே தெரியாம இந்தியன் பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அப்படி நான் பார்த்ததுல ஒரு மெயின் விஷயம் இதான். என்னதான் சீமான் சார் மக்களுக்காக மக்கள்னு கத்திக்கிட்டு ஊர் ஊரா திரிஞ்சாலுமே இந்த நியூஸ் சேனல்ல இருந்து பல பேர் வரைக்கும் விஜய் சார் எப்ப கேட்ட தாண்டி வெளியில வருவார் இப்படிதான் காத்துட்டு இருக்காங்க. இது ஏன்னு தெரியுமா? ஏதோ பொலிட்டிக்ஸ் கண்டென்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. ஆக்சுவலா இது ஒரு பிசினஸ் சைக்காலஜி பத்தினது. பிசினஸ்ல ஒரு ரூல் இருக்கு, யோர் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் யோர் அவைலபிலிட்டி. அதாவது எப்பவுமே கிடைக்கிறத ஆர்டினரின்னு சொல்லுவாங்க, எப்போவாச்சும் கிடைக்கிறது தான் பிரீமியம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அமெரிக்கால சம்டைம்ஸ் கோதுமாவா எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அதை அவங்க நினைச்சா எத்தியோப்பியா மாதிரி இருக்கிற கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அங்க ஏற்கனவே எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம செத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை கொண்டே கடல்ல கொட்டுவாங்க. ஏன்னா அவங்களோட பொருளோட வேல்யூவை காப்பாத்துறதுக்காக. எந்த ஒரு பொருளை நீங்க ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ குறைஞ்சிடும். இதே விஷயம் தான் விஜய் சார் பண்றது. அவர் இன்னுமே தன்னோட வேல்யூவை ஹையா வச்சிருக்காரு. அதாவது தன்னை இன்னுமே பிரீமியம் குவாலிட்டியில மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒன்றும் பேட் பொலிட்டீஷியனுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இல்லாது. திஸ் இஸ் குட் ஸ்ட்ராட்டஜி. உங்க லைஃப்லயுமே இதுதான். எப்பவுமே எல்லா இடத்துலயுமே போய் எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்காதீங்க. எப்பப்ப தேவையோ அப்பப்ப போங்க. உங்களோட அவைலபிலிட்டியை எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட பிரீமியம் குவாலிட்டியில வச்சிருங்க.